கேரள மாநிலத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாள் பயணமாக கேரளாவுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி குருவாயூர் சென்று அங்குள்ள கிருஷ்ணர் கோவில் மற்றும் திரிபுராயர் ஸ்ரீ ராமசுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார். நடிகர் சுரேஷ் கோபியின் மகள் பாக்கியா திருமணம் குருவாயூர் கோவிலில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மாலை எடுத்துக் கொடுத்தார். பின்னர் பரிசு பொருட்கள் வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். திருமண நிகழ்வில் பிரபல நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கப்பல் கட்டும் தளம், சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் வசதி மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் LPG இறக்குமதி முனையம் ஆகிய 3 முக்கிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தென்னிந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கொச்சியில் 3 முக்கிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த பின் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்த வளர்ச்சி திட்டங்களால் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் இந்தியாவும் சிறந்த இடத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர், நாட்டின் துறைமுகத்துறையை வல்லரசாக மாற்றுவதே இலக்கு என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாடு கப்பல் துறையில் பெரும் சாதனை படைத்துள்ளதாகவும், சரக்கு கப்பல்கள் இனி துறைமுகத்தில் காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் குறிப்பிட்டார். கப்பல் பழுது பார்க்கும் முக்கிய மையமாக நாடு மாறி வருவதாகவும், கப்பல் பராமரிப்புக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதையும் புதிய திட்டங்கள் மாற்றும் என்றும் மோடி தெரிவித்தார். கேரள மாநிலம் திருச்சூர் திரிபுராயர் ஸ்ரீ ராமசுவாமி கோவிலில் வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள ஆற்றில் மீன்களுக்கு உணவளித்தார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு முன்பாக இக்கோவிலில் பிரதமர் வழிபட்டார். இக்கோவிலில் ஆற்றில் மீன்களுக்கு உணவு அளிக்கும் சடங்கு உள்ளது. கடவுள் மீன் உருவத்தில் வந்து பக்தர்கள் அளிக்கும் உணவை உண்பதாக ஐதீகம் இருந்து வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனத்திற்கு பின் மீன்களுக்கு உணவளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.